எஸ்எஸ்சி ரயில்வேல கன்ஃபார்ம் ஒரு மார்க்குரிய கேள்வி எல்லா ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு மெனி ஃபேக்டர் டஸ் 288 ஹேவ்? அதாவது 288ல எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து வரும்? நார்மலா நினைச்சு பாருங்க. ஃபேக்டர் சொன்னீங்கன்னா அதாவது ஸ்மால் டிவிஷன்ல இருந்து பிக் டிவிஷன் வரைக்கும் நம்ம எழுதிட்டே போனோம். இவ்வளோ பெரிய நம்பருக்கு நம்ம ஃபேக்டர் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா, இப்போ 288 முதல்ல வந்து பிரைம் நம்பரால டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எது? 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 144. இப்போ இந்த 144 நம்ம எப்படி எழுதலாம்? 12 × 12 எழுதலாம். இப்போ இந்த 12 × 12 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 × 3 4 × 3 பிரிக்கலாம். 4 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2², இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 4ன்றது 2². இப்போ இதோட பவர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 2 + 2 வந்து 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து 1. அப்ப எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2⁵ வந்திருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேல்யூ மட்டும் தான் இருக்கு? 3. இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. அப்ப 3⁻1 3⁻1 நம்ம ஆட் பண்ணோம்னா 3⁻2. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஹவு மெனி ஃபேக்டர்ஸ். அப்ப ஃபேக்டர்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க மேல இருக்கிற இந்த பவர்ல இருந்து 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 6. அதே மாதிரி இங்க இருந்து 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 3. அப்ப 6 × 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. சரிங்களா? பவர்ல இருந்து 1 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபேக்டருக்கான வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்ப 5 + 1 6, 2 + 1 வந்து 3. அப்ப 6 × 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே ஈஸி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முறையா எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி கோர்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. பேசிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குட்டி குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நான் வந்து சொல்லி தருவேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோர்ஸ் ஜாயின் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.